திமுகவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அடிக்கடி வர செய்திதான். இவங்க ஆட்சி வந்தாலே பண்றதுதான். ஆனா சவுக்கு சங்கருக்கு நடக்கிற அநியாயங்களை கேட்கும் போது இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறது தான் தோணுது. சவுக்கு சங்கர் ஹார்ட் பேஷண்ட், ஆபீஸ சீல் வச்சுட்டாங்க. உள்ள போய் என்னோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், நான் போய் டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட அவர் பெயில்ல வெளியே வந்தாலும் விசாரணை அப்படின்னு சொல்லி நேத்து ஃபுல்லா கேட்டிருக்கிறாங்க. இதனால அவரோட அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு. இன்னும் கவலைக்குரிய செய்தி என்னன்னா, அவருக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல என்னமோ கலந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இது இவருக்கு மட்டும் இல்ல, திமுகக்கு எதிராக பேசுற ஒரு சில நபர்களுக்கு இது நடந்துட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி என்னோட ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு, என்னோட ரத்தத்துல பாக்டீரியா கலந்துருக்குது, இதனால 2வது நாள் விசாரணையிலே எனக்கு ஜுரம் வந்துச்சு, ஆனா இந்த கிளைமேட்டால இப்படி இருக்குதே நான் நினைச்சா அப்புறம் தான் தெரியுது சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஆனா இவ்வளவு தூரம் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்னு சமூக வலைத்தளங்களில் தனியார் இன்டர்வியூல இத பத்தி சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. சமூக வலைத்தளங்களில் திமுக பத்தி டிசைனா 10 நியூஸ் வருது, ஆனா இத பத்தி பிற சேனல்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால இவ்வளவு அநியாயங்கள் நடக்குதுன்னு இங்க பல மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இது போன்ற பல செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க.